வணக்கம். நாம் இன்னைக்கு தொடர்ச்சியாக 12வது தமிழ் செயல் பகுதியில் இயல் 5ல் அகநானூறு இதில் உள்ள நூல் குறிப்பு ஆசிரியர் குறிப்பும் பார்க்கலாம். நூல் குறிப்பு பார்த்திங்கன்னா அகம் கூட்டல் 4 கூட்டல் 100 அகநானூறு. அகம் கூட்டல் 4 கூட்டல் 100 வந்து அகநானூறு. அடுத்து அகப்பொருள் சார்ந்த 400 பாடல்களின் தொகுப்பே அகநானூறு ஆகும். அகப்பொருள் சார்ந்த 400 பாடல்களின் தொகுப்பே அகநானூறு ஆகும். இது 8 தொகை நூல்கள் ஒன்று. இந்நூல் 3 பிரிவுகளை உடையது. இது 8 தொகை நூல்கள் ஒன்று. இந்நூல் 3 பிரிவுகளை உடையது. பார்த்தீங்கன்னா களிச்சி யானை நிறை இது வந்து 1 முதல் 120 பாடல்களை உள்ளது. மணிமேடை பவளம் வந்து 121 முதல் 300 பாடல்கள் உள்ளன. நித்திலக்கோவை வந்து 301 பாடல்கள் வந்து 400 வரை உள்ளது. மொத்தம் பார்த்தீங்கன்னா 400 பாடல்கள் வந்து இதில் உள்ளன. இந்நூலில் அடங்கியுள்ள பாடல்கள் மிக குறைந்த அடி அளவாக 13 அடிகளையும் கூடிய அளவாக வந்து 31 அடிகளையும் கொண்டு அமைந்துள்ளது. இந்த நூலின் பாடல்கள் வந்து மிக குறைந்த அடி அளவாக 13 அடிகளையும் கூடிய அளவாக 31 அடிகளையும் கொண்டு அமைந்துள்ளன. இந்த நூலை தொகுத்தவர் வந்து மதுரை உப்பூர் குடிகளார் மகனார் உருத்திர சன்மர். இதனை தொகுப்பித்த மன்னர் வந்து பாண்டியன் உக்கிர பெரு ஐவழுதையார். இதில் பார்த்திங்கன்னா குறிஞ்சி வந்து 2, 8, 12 பாடல்கள் வந்து பாடல்கள். முல்லை வந்து 4, 14, 24 பாடல்கள். மருதம் வந்து 6, 16, 26. நெய்தல் வந்து 10, 20. பாலை பார்த்திங்கன்னா 1, 3, 5 பாடல்கள் உள்ளது. அடுத்து ஆசிரியர் குறிப்பு. அகப்பாடல்கள் மட்டுமே பாடியவர்கள் ஒருவர் அம்முவனார் ஆவர். அகப்பாடல்கள் மட்டுமே வந்து இதில் உள்ளது. பாடியவர்கள் ஒருவர் வந்து அம்முவனார். இவர் வந்து நெய்தல் திணை பாடல்களை பாடுவதில் வந்து வல்லவர். பார்த்திங்கன்னா குறிஞ்சி பாடல்கள் வந்து பாடிய வந்து கபிலர். முல்லை வந்து பெயனர். மருதம் நிலத்து பாடல்களை பாட வந்து ஓரம் போகியார். நெய்தல் நிலைய பாடலை பாடிய வந்து அம்முவனார். பாலை நிலத்தில் உள்ள பாடலை பாடிய வந்து ஓதாளந்தையார். வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ண பாருங்கள். நாளைக்கு நம்ம தொடர்ச்சியாக அகநானூறு பகுதியில் இருந்த வினாவிடையும் மற்றும் அதனுடைய அறிஞ்சொல் பொருளும் நம்ம வந்து நாளைக்கு பார்க்கலாம். நம்ம சேனல் பிடிச்சா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நாளை சந்திக்கலாம். நன்றி.